ஹலோ எவ்ரிவன். நீங்கள் சிட் பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஈஸி அண்ட் கிளியர் கட் வே தேடுறீங்களா? உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் தான் சிட் பிஸ். இது ஒரு க்ளவுட் பேஸ்ட் சிட் ஃபண்ட் ERP சாஃப்ட்வேர். ஸோ உங்கள் கம்பெனியோட ஆல் இன் அண்ட் அவுட் ஆப்ரேஷன்ஸும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் டேட்டா சேஃபாகவும் ஹை ஸ்பீட் ப்ராசஸிங்காகவும் இருக்கும். இது டிவைஸ் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர்னால உங்கள் மொபைல், டேப், லேப்டாப் எதுலனாலும் ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஃப்ராக்ஷன் சிட், அதாவது ஒரே டிக்கெட்டில் மோர் தேன் 1 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற ஆப்ஷன் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்னே சொல்லலாம். கஸ்டமர் அவங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் பேசிஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதையும் சிட் பிஸில் ஃபுல் அக்யூரஸியோட நம்ம ஹேண்டில் பண்ணலாம். சிட் பிஸ் ப்ரொவைட் பண்ணுற 3 ப்ராடக்ட்ஸ் என்னலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அட்மின் பேனல். இதில் சிட் குரூப்ஸ்க்கு தேவைப்படுற மெம்பர்ஸ், குரூப்ஸ், ஆப்ஷன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நியூ கஸ்டமர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கான CRM மேனேஜ்மெண்ட் அண்ட் உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கான டாஸ்க் அண்ட் ரோல் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கம்பைன் பண்ணது தான் சிட் பிஸோட அட்மின் பேனல். நெக்ஸ்ட், கலெக்ஷன் ஆப். இது உங்கள் ஸ்டாஃப்கான ஆப். கலெக்ஷன் ஆப்பில் மெம்பர்ஸ்க்கான டியூ ரெசிப்ட்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் எந்த மெம்பர் எவ்வளோ அரியர் வச்சுருக்காங்க, அதுக்கு எவ்வளோ லேட் ஃபீ வரணும் அப்படின்றதும் ஆட்டோ கேல்குலேட் பண்ணி டியூ அண்ட் லேட் ஃபீ உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியே பார்த்துக்கலாம். இது மாதிரி கலெக்ஷன் ஆப்காக மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கான டார்கெட்ஸும் அசைன் பண்ணிக்கலாம். நியூவாக ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்க லீட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான CRM, அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், மெம்பர்ஸ்க்கான ஷூரிட்டி டாக்குமெண்ட் வாங்குறது, இது மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் சிட் பிஸ் கலெக்ஷன் ஆப்பில் இருக்குது. இது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கான ஆப். கஸ்டமர்ஸ் தன்னோட குரூப் டீட்டெயில்ஸ், அதோட டியூ அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆப்லேயே பார்த்துக்கலாம். அண்ட் அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன், ஆப்ஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஆன்லைன் ஆப்ஷன்ஸ், நியூ மெம்பர்ஸ் ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுக்க KYC வெரிஃபிகேஷன், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் டிஜிட்டல் சிட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். மெம்பர்ஸ்க்கு டியூ அண்ட் அரியர் இன்டிமேஷன் பண்ணுறதுக்காக நம்ம SMS, வாட்ஸ்அப் அண்ட் கஸ்டமர் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. சிட் கோர் மாடியூலில் தான் நம்ம சிட் கம்பெனியோட மெயின் ஆப்ரேஷன்ஸான மெம்பர்ஸ், குரூப்ஸ், எஸ்டிமேட்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுவோம். மெம்பர் ஸ்க்ரீனில் தான் கம்பெனியோட கஸ்டமர் டீட்டெயில்ஸை மெம்பர்ஸை ஆட் பண்ணுவோம். மெம்பரோட பேசிக் டீட்டெயில்ஸான அவங்க நேம், அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், நாமினி, ப்ரூஃப், இது இல்லாமல் அவங்களோட கலெக்ஷன் டைப் ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ஆக்குபேஷன் மாதிரி மெம்பர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெம்பருக்கு SMS, வாட்ஸ்அப் அண்ட் ஆப் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத மெம்பர் வைஸாகவே நம்ம இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், குரூப் ஸ்க்ரீன். குரூப் ஸ்க்ரீனில் உங்கள் கம்பெனியில் நடத்தக்கூடிய குரூப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். குரூப்போட சிட் வேல்யூ என்ன, அதோட டியூரேஷன், ஆக்ஷன் டைப்பாக, எஸ்டிமேட் டைப்பாக, டிவைட் அண்ட் கரண்ட் மந்த்தா நெக்ஸ்ட் மந்த்தா, அண்டு உங்களுக்கு ஃபோர்மேன் யார் இன்சார்ஜ், இது மாதிரி குரூப்கான பேசிக் டீட்டெயில்ஸோட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது சேவ் பண்ண அப்புறம் குரூப்போட ஆக்ஷன் டீட்டெயில்ஸ், ஃபோர்மேன் கமிஷன், டிஸ்கவுண்ட் போனஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, அண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லெஸ் அமௌண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம், அண்ட் டாக்குமெண்ட் சார்ஜஸ், இப்போ ரிஜிஸ்டர்ட் குரூப்பாக இருந்துச்சுன்னா அதோட FD, PSO அண்ட் அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் மாதிரி ஒரு குரூப்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், குரூப் மெம்பர். குரூப் மெம்பர் ஸ்க்ரீனில் எந்த குரூப்பில் யாரெல்லாம் மெம்பர்ஸ்னு மேப் பண்ணுவோம். ஒரே மெம்பர் மோர் தேன் 1 டிக்கெட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் மெம்பர் டீட்டெயில்ஸை நியூவாக ஆட் பண்ணணும்னு கிடையாது. எந்த டிக்கெட்டில் மெம்பர் ஆட் பண்ணணுமோ அதில் ஆட் மெம்பர் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த மெம்பரை செலக்ட் பண்ணால் போதும். இதுவே ஃப்ராக்ஷன் சிட்டாக இருந்தால் நம்ம ஒரே டிக்கெட்டில் மல்டிபிள் பர்சன்ஸும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது போக குரூப்பில் இருக்க டிக்கெட் வைஸாக யார் கலெக்ஷன் ஏஜென்ட், லேட் ஃபீ எனேபிள் பண்ணணுமா, எனேபிள் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ், அண்ட் கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணுற கஸ்டமர் அப்ளிகேஷன் ஃபார்மும் இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், சிட் எஸ்டிமேட். சிட் எஸ்டிமேட் யூஸ் பண்ணி ஈச் குரூப்ஸ்க்கும் எஸ்டிமேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்டிமேட் பேஸ் குரூப்பாக நம்ம ரன் பண்ணுறோன்னா இதையே நம்ம பிரிண்ட் எடுத்து கஸ்டமர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணலாம். எஸ்டிமேட்டில் ஆக்ஷன் டேட் என்ன, டியூ அமௌண்ட் எவ்வளோ, லெஸ் அமௌண்ட், அண்ட் ஃபோர்மேன் கமிஷன்,
ஜிஎஸ்டி அண்ட் டாக்குமெண்ட் சார்ஜ் இருந்தால் அதுவும் எவ்வளோ, இது எல்லாம் போக ப்ரைஸ்ட் அமௌண்ட் ஈச் இன்ஸ்டால்மெண்ட்க்கும் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம எஸ்டிமேட்டில் வியூ பண்ணிக்கலாம். ரைட் சைட் செக்ஷனில் பர்டிகுலர் இன்ஸ்டால்மெண்ட்டை எந்த மெம்பர் கேட்டிருக்காங்களோ அவங்கள நோட் பண்ணி வச்சுக்கலாம். இவங்க தான் அஃபிஷியல் வின்னர்னு கிடையாது, ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இங்கே நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன். நம்ம குரூப்கான ஆக்ஷன் என்ட்ரிஸ் இங்கே தான் ஆட் பண்ணுவோம். ஈச் இன்ஸ்டால்மெண்ட்க்கும் ஆக்ஷன் என்ட்ரி போட போகிறோமோ, எந்த இன்ஸ்டால்மெண்ட்க்கு ஆக்ஷன் என்ட்ரி போட போகிறோமோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் செலக்ட் பண்ணி ஆட் மெம்பர் கொடுத்துட்டு மோர் தென் ஒன் ஆக்ஷன் பார்ட்டிசிபேட்ஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லெஸ் அமௌண்ட் போயிருக்கு அப்படின்றத ஆட் பண்ணி ஹையஸ்ட்டாக யார் லெஸ் அமௌண்ட் கேட்டிருக்காங்களோ அவங்கள ப்ரைஸ் மெம்பராக செட் பண்ணிக்கலாம். ஆக்ஷனுக்கான லெஸ் அமௌண்ட் நம்ம என்டர் பண்ணால் போதும். ஃபோர்மேன் கமிஷன், டாக்குமெண்ட் சார்ஜ், டிவைடண்ட் அண்ட் ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே நமக்கு ஆட்டோ கால்குலேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ரன்னிங் ரெசிப்ட். நம்ம மெம்பர்ஸ் கேஷாக பே பண்ணுற என்ட்ரிஸ் எல்லாமே ரன்னிங் ரெசிப்டில் ஆட் பண்ணுவோம். நீங்கள் மெம்பர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். அவங்க எந்த குரூப்ஸ்லலாம் இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு வியூ ஆகிடும். எந்த குரூப்புக்கு பே பண்ண போகிறாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் என்டர் பண்ணால் கீழேயே நீங்கள் லேட் ஃபீஸ் எதுவும் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதையும் செப்பரேட்டாக ஆட் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். இதையே பிரிண்ட் எடுத்து கஸ்டமர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணலாம். கஸ்டமர் நமக்கு நான் கேஷாக, அதாவது ஜிபே, செக், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறாங்கன்னா அதை செக் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுவோம். இதுலேயும் மெம்பரை சர்ச் பண்ணி எந்த குரூப்புக்கு பே பண்ணுறாங்கன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் நம்மளோட எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு ஆட் ஆகணுன்ற பேங்க் டீட்டெயில்ஸுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் ஆப்பில் மெம்பர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே நம்ம அட்மினோட செட்டில்மெண்ட் ஸ்க்ரீனில் வியூ ஆகும். இதில் டேட் அண்ட் ஏஜென்ட் வைஸாக யாரெல்லாம் இன்னும் கலெக்ஷன் செட்டில் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த லிஸ்ட் வியூ ஆகும். போத் கேஷ் அண்ட் நான் கேஷு செப்பரேட்டாக செட்டில் பண்ணிக்கலாம். ஸ்டாஃபோட டெய்லி கலெக்ஷன் லிஸ்ட்டை பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். இங்கேயே ஆக்ஷன் முடிஞ்ச இன்ஸ்டால்மெண்ட்க்கு டியூ ரெசிப்ட் போடுற ஸ்க்ரீன் தான் சிட் ரெசிப்ட். மெம்பர்ஸ் டியூ அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பெண்டிங் இருக்குன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகிடும். நம்ம மெம்பர் செலக்ட் பண்ணி ரெசிப்ட் சேவ் பண்ணால் போதும். லேட் ஃபீஸ் அண்ட் போனஸ் வேணும்னா நம்ம இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிட் ரெசிப்டை சிங்கிள் ரெசிப்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரே குரூப்பில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஒன் டைமில் பல்க் ரெசிப்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்ஷனில் வின் பண்ண மெம்பர்ஸ்க்கு ப்ரைஸ் அமௌண்ட் தரதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஷூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் வாங்குகிற ஃபார்ம் கூட நம்மகிட்ட ப்ரீடிஃபைண்டாக இருக்குது. இந்த அப்ளிகண்ட்டே ஷூரிட்டி தர வேலிடாக இல்லைன்னா அடிஷ்னலாக நம்ம கேரண்டர் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஷூரிட்டிக்கு அவங்க தர டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட்டுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆக்ஷனில் வின் பண்ண மெம்பர்ஸ்க்கு நம்ம பேமெண்ட் தரக்கூடிய என்ட்ரிஸ் சிட் பேமெண்ட்டில் ஆட் பண்ணுவோம். இதில் ஆக்ஷன் வின் பண்ண மெம்பர் லிஸ்ட் மட்டும்தான் வரும். இதுக்கான அமௌண்ட் டெபிட் ஆக வேண்டிய கான்ட்ரா என்ட்ரியும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஆகிட்டு இருக்க குரூப்பில் வேக்கன்ட் வருது, அதாவது மிடில்லே ஒரு மெம்பர் லெஃப்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக நியூ மெம்பர் வேணுன்ற டீட்டெயில்ஸை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பெண்டிங்கில் நோட் பண்ணுவோம். இதை கலெக்ஷன் ஆப் அண்ட் ரிப்போர்ட்ஸாகவும் பார்த்து ஏஜென்ட்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸ் பண்ணிக்கலாம். அஃபிஷியலாக ஒரு மெம்பருக்கு பதிலாக இன்னொரு மெம்பரை ஆட் பண்ணுற என்ட்ரி நேம் ட்ரான்ஸ்ஃபரில் ஆட் பண்ணுவோம். ஓல்டு மெம்பரோட பேமெண்ட் எல்லாமே நமக்கு ரிவர்ட் ஆகிடும். கம்பெனியில் இருக்க எல்லா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி, இபி எக்ஸ்பென்ஸ், இது மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனையுமே ஜென்ரல் டிரான்சாக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி பில்லிங்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பில்லாக ஆட் பண்ணி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸாக செப்பரேட்டாக வியூ பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அவங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் இது அன்லிமிட்டட் யூசர் சப்போர்ட், ஸோ மல்டிபிள் ஸ்டாஃப்ஸ்க்கு க்ரெடென்ஷியல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரோல் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கனால
உங்கள் ஸ்டாஃப்ஸ் எந்த ரோலில் ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு சாஃப்ட்வேரில் எந்த ஸ்க்ரீன்லாம் ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கணும், அவங்க வியூ பண்ணணுமா, எடிட் பண்ணணுமா, டெலீட் பண்ணணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்களே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு ஸ்டாஃப்ஸ் போத் வெப் அப்ளிகேஷன் அண்ட் கலெக்ஷன் ஆப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வெப்பில் எந்த ஸ்டாஃப் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஆக்டிவிட்டி லாகில் வியூ பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்கள நம்ம லீட்ஸாக கான்டாக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்கள ப்ராஸ்பெக்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராஸ்பெக்டை எந்த ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டாஃப்ஸ்க்கு யாரை எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வெப் அண்ட் கலெக்ஷன் ஆப்பில் நம்ம வியூ பண்ணிக்கலாம். இதில் யாரை ஃபாலோ பண்ணாங்க, அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு கமெண்ட்ஸாக நம்ம ஸ்டாஃப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ராஸ்பெக்ட் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்க எந்த குரூப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்றத ஒரு ரெக்வஸ்ட்டாக ஷேர் பண்ணுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணோன்னா அவங்க மெம்பராக ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாலோஅப்ஸ் ரிமைண்டர் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் இருக்குது. இதனால் உங்கள் கம்பெனியோட மெம்பர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மெம்பர்ஸ் ஃபாலோஅப் எதையுமே மிஸ் பண்ணாமல் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப்ஸ் எந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும்னு டாஸ்க்காகவும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அட்மின் கிரியேட் பண்ணுற டாஸ்க் கலெக்ஷன் ஆப் டேஷ்போர்ட்லேயே வியூ ஆகும். அங்கேயே அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் 70+ ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் சிட் குரூப்ஸோட ஸ்டேட்டஸ், ஓவராலாக கலெக்ஷன் பண்ண அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸ், லெஜர் வைஸ் ரிப்போர்ட்ஸ், மெம்பர் வைஸ் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் மெம்பர் வைஸ் பேலன்ஸ், உங்கள் குரூப்போட கரண்ட் ஸ்டேட்டஸ், அதோட அப்கமிங் டியூஸ் அண்ட் பெண்டிங்ஸ் என்ன, எவ்வளோ அரியர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அரியர்ஸே ஏஜென்ட் வைஸ், மெம்பர் வைஸ், குரூப் வைஸ்ன்னு நிறைய கேட்டகரிஸாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், குரூப்ஸ்க்கான ஃபிக்ஸ் டெபாசிட், பிடிச்சிட், வாண்டட் ரிப்போர்ட்ஸ், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பெண்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே குரூப் வைஸ், ஏஜென்ட் வைஸ், மெம்பர் வைஸாகவும் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டே புக், பேலன்ஸ் ஷீட், லெஜர் வைஸ் ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய கேட்டகரி வைஸாக ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். டேஷ்போர்டில் உங்கள் கம்பெனியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு வியூ பண்ணிக்கலாம். இதுலேயே கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, டாஸ்க் டீட்டெயில்ஸ், அதோட ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு ரியல் டைம் டேட்டா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.